புலம்பெயர் சகோதரங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு காலையில் நிர்மல் என்றவங்களோட வீட்டை போயிருந்தோம். ஜீசஸ் யுனைடெட் சர்ச்சால் அவங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்க சொல்லியிருந்தவங்க அந்த அன்பளிப்பு நிர்மலை கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் இங்கே பாலையூற்றுக்கு வந்திருக்கிறோம். 3 பிள்ளைகளின் தந்தை அவருக்கு நாங்கள் காலையில் காய்ச்சினா இன்றைக்கு நாங்கள் உங்களை சந்திக்க வருவோம். அதை ஒட்டி இப்போ நாங்கள் பாலையூற்றில் 3 பிள்ளைகளுடைய தந்தை அவர் பார்க்கறதுக்கு இங்கே வந்திருக்கிறோம். அவரும் நாங்கள் வருவோம் அவரோட காத்திருக்கிறோம். அவருக்கும் நாங்கள் ஜீசஸ் யுனைடெட் சர்ச்சுடைய சின்ன அன்பளிப்பை கொடுத்து அவர்களோடு இந்த 2025ஆம் ஆண்டு புது வருடத்தில் நல்ல விஷயங்களை நல்ல ஆசீர்வாதங்களை அவங்களோட பகிர்றதுக்காக இங்கே வந்திருக்கிறோம். நீங்களும் உங்களுடைய அன்பு கரங்களை அவங்களுக்கு மென்மேலும் கொடுத்து உதவ வேண்டும் என்றது எங்களுடைய ஆசை. ஆகவே நாங்கள் இப்போ எங்களுடைய சகோதரனை சந்திக்கப்போம். நாங்க கடந்த முறை நாங்களை சந்திக்க வரைக்கும் இவர் உண்மையிலே இயலாத நிலையில இருந்தவர், கண்ணத்தை கூட பாக்குற நிலையில இருந்தவர். இன்றைக்கு தம்பி எழும்பிட்டார். அன்றைக்கு படுத்த படுக்கல இருந்தவர். தம்பி இருத்துவோம். நீங்க இருங்க. உங்களை பார்க்கத்தான் வந்திருக்கேன். விலங்கு தானே நான் காய்க்கிறேன். அவங்களுக்கு கதைக்கிறேன் விலங்கு கதைத்தான். இப்ப அம்மா அப்பா எல்லாம் சொல்றேன். அம்மா அப்பா சொல்றேன் சொல்றேன். அக்கா சொல்றேன் எல்லாம் செய்யுது. கொஞ்சம் கொஞ்சம் மாமா சொல்லுங்க. சரி. ஹலோ மாமா சொல்லுங்க. சொல்லுங்க ஜெரி. ரைட். நான் சிரிக்கிறேன். சரி. ஹலோ ஹாப்பி நியூ இயர். நியூ இயர் சொல்லுவோம். சரி இருங்க. ஆனா நான் இருக்கிறேன். பிரச்சனை இல்லை. அவங்க ஜீசஸ் யுனைடெட் சர்ச் இன்னைய நேரா அவங்களுடைய வே ஆஃப் விஷயத்துக்கு சொல்லி அவங்க எனக்கு சொன்னாங்க. உடனடியா போய் இந்த 3 பிள்ளைகளோட அப்பாவை சந்திச்சு அவங்கள சந்திச்சு கதைச்சு அவங்களுக்கு இந்த இதை கொடுத்துட்டு வர சொல்லி நாங்களும் அங்கிருந்து வர நன்மைகளை நாங்க தாமதப்படுத்த கூட நானும் ஓடி வந்துட்டேன். என்ன 2 ஹயர் ஒன்று போகல. புதிய ஒரு ஹயர் போயிட்டு அவங்க 2 பேரும் சேர்த்து கூட விட்டுட்டு சேர்ச்சிக்கு போயிட்டா நான் ஒரு தேடணும் மண்டியில வீட்டுல இருந்தும் எல்லாம் இறைவனை தேடலாம். அவர் எங்கேயுமே இருக்கிறவரால் தானே. மற்றது என்ன அடுத்த கட்டம் செய்ய போறீங்க? அவங்க இவங்களுக்கு கிளாஸஸ் இருக்கா? சரி. அவருக்கு மருந்துகள் எல்லாம் எடுக்கிறீங்களா? அவர்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? சரியான வித்தியாசம் இருக்கு. அன்றைக்கு நான் பார்த்ததுல அவர் தலையை தூக்கி எல்லாம் கண்ணை மூடிட்டு இருந்தேன். இன்றைக்கு பாருங்க அவர் கொஞ்சம் துடியாட்டமா இருக்கிறார். இன்றைக்கு அவர்கள் நிறைய மாற்றங்கள் இருக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பு உறவுகளே, இதுதான் இந்த பிள்ளைகளை நீங்க தான் உங்களோட பிள்ளைகளா பார்க்கணும். இதுதான் நான் எங்கேயுமே சொல்றது. ஏன்னா இவங்களோட பிள்ளைகள் இனி உங்களோட பிள்ளைகள். ஆகவே வே ஆஃப் விஸ்டம் உங்களை இவங்களை உங்கள்ட்ட தருது. அடிப்படையில சகோதரன் நாங்க வே ஆஃப் விஸ்டம் இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்திருக்கோம். உங்களோட பிள்ளைகள் எல்லாரையும் புது வருஷத்து பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்றதுக்காக ஜீசஸ் யுனைடெட் சர்ச்சால உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பை தந்து விட்டு இருக்கிறாங்க. உடனே ஓடி போய் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க சொல்லி நான் அதை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். சோ சகோதரன், இதை நீங்க மகிழ்ச்சியோட மன முகந்து ஏற்றுக்கொள்ளணும். இதுல எவ்வளவு இருக்குன்னு நீங்களே பார்த்து நீங்களே சொல்லணும். நாங்க ஜீசஸ் யுனைடெட் சர்ச்சுக்கு மிகுந்த நன்றி சொல்றேன். அந்த 15,000 ரூபாய் காசு உங்களுக்கு ஜீசஸ் யுனைடெட் சர்ச்சால அனுப்பி இருக்கிறாங்க. அங்க இருக்க சகோதரங்கள் சந்தோஷம். எங்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாள் நியூ இயருக்கு அன்பளிப்பு செஞ்சதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். அதோட ஜேசப்பாக்கு தான் முதல் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா ஜேசப்பாட திட்டம் இல்லாம எதுவுமே எங்களுக்கு ஒன்றும் நடக்காது. அவர் தான் எங்களுக்கு இவங்களை அறிமுகப்படுத்தினதும் இந்த பிள்ளைகளுக்கு இந்த உதவியை செய்யறதுக்காக ஏற்படுத்தி தந்த ஜேசப்பாக்கு முதல் நன்றி சொல்றேன்.
அதுக்கு பிறகு உங்களுக்கு நன்றி சொல்றேன். அதோட வந்த எங்களுடைய சகோதரங்களுக்கும் இந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்றேன். எங்களுக்கு மேலே நன்றி செய்ய கூடாது, எங்களுக்கு நீங்க நன்றி சொல்லவே கூடாது. ஏனென்றா இது எங்களுடைய பணி. வே ஆஃப் விஸ்டம் வந்து இப்படியான நல்ல உள்ளங்களை தேடி செஞ்சு அவங்களுக்கு தேவையான தேவைகளை கண்டு நாங்க புலம்பெயர் எங்களுடைய உறவுகளுக்கு தெரிவிக்கிறது தான் எங்களோட வேலை. அப்ப புலம்பெயர் உதவி தர்ற அந்த சகோதரங்கள் உங்களுடைய எப்பயும் கூட இருப்பாங்க. அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்றோம். பாருங்க, 3 பிள்ளைகளோட ஒரு அழகான குடும்பம், புலம்பெயர் வாழ் சகோதரங்களை இந்த அழகான குடும்பம் இன்னும் அழகான மலர்ச்சியோடு அழகாக பூக்க வேண்டும். இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சி ஒவ்வொன்றும், இந்த இளைஞனுடைய வளர்ச்சி, இந்த சிறுவனுடைய இந்த குமர் பிள்ளையிட வளர்ச்சி ஒவ்வொன்றும் வந்து மென்மேலும் சிறப்பாக அமைய வேண்டும். அதற்கு உங்களுடைய அன்பு உதவிகளும் அன்பு பாசம் அக்கறை எல்லாமே நீங்க தான் தரணும். ஏன்னா வே ஆஃப் விஸ்டம் இவங்களை உங்களுக்கு முன்னுக்கு கொண்டு வந்து நாங்க தருவோம். ஆனா இவங்களை பார்க்க வேண்டியது நீங்க. ஆகவே புலம்பெயர் உறவுகளே, இந்த சகோதரங்கள், இந்த சகோதரன், இந்த பிள்ளைகளை நீங்க இன்னுமாக பொறுப்படுத்து இன்றைக்கு வந்து ஜீசஸ் யுனைடெட் சர்ச்சால இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சிறு உதவி செஞ்சதை போல நீங்களும் நிறைய உதவிகளை இவங்களுக்கு செய்யணும் என்று மனதால் கேட்டுக்கொள்கிறோம். சகோதரன், நாங்க வெளிக்கிட போறோம் சொன்னாங்க, நிறைய வேலை இருக்கு. என்னம்மா, எங்களுக்காக ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணுங்க. ரைட், சரியா? நாங்க போயிட்டு வரோம். சந்தோஷமா இருங்க. நீங்க வேற ஏதாவது சொல்ல விரும்பினா இந்த புலம்பெயர் சகோதரங்களுக்கு வே ஆஃப் இஷ்டத்தினூடாக நீங்க சொல்லலாம். எங்களுக்கு இந்த உதவியை செஞ்சு வர்ற விளையாட்டு உறவுகளுக்கு தேசப்பாட உதவியோட தேசப்பா செய்கிற உதவிக்கு தேசப்பாக்கும் அதோட உங்களை எல்லாருக்கும் இந்த உதவிக்கரம் மீட்டுற ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்றேன். அதோட இந்த உதவியை தந்திருக்காங்க ஜீசஸ் யுனைடெட் சர்ச்சால, அவங்களும் உங்களோட பெயும் கூட இருப்பாங்க. இன்னமான சகோதரங்களும் இதை பார்க்கறவங்க கூட இருப்பாங்க. நாங்களும் இந்த இடத்துல இருந்து வெளிக்கிறோம். ஆனா எங்களுடைய உறவு இதோட முடியாது. நான் தொடர்ச்சியா வருவேன். எனக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சா நான் அவங்களை கலைக்கிறேன். இந்த உறவுகள் இனி உங்களை விட மாட்டாங்க. என்னைய காய்ச்சப்படுத்துவாங்க, கொண்டு போய் அவங்களுக்கு அந்த உதவி செய், இந்த உதவியை செய்யுண்டு அந்த உதவியை எடுத்துக்கொண்டு நான் ஓடி வருவேன். சரிதானே? ஆகவே புலம்பெயர் சகோதரங்களே, நான் இந்த இடத்துல இருந்து வெளிக்கிறதுக்கு நேரமாயிட்டு. சோ வே ஆஃப் விஸ்டம் வந்து மீண்டுமாக ஜீசஸ் யுனைடெட் சர்ச் சகோதரங்களுக்கு நன்றி கூறுவதோடு, இந்த சகோதரனோடாகவும் நன்றி கூறுவதோடு, மேலும் உங்களுடைய சேவையும் உங்களுடைய அன்பான உதவிகளும் நிலைக்க வேண்டும் என்றும், இந்த இடத்துல இது திருவண்ணாமலை பாலைவிட்டு என்ற இடத்துல இருந்து வே ஆஃப் விஸ்டத்துக்காக நான் உங்களுடைய ஜெரோம். நன்றி. அது மாத்திரமல்ல, இனி வரும் காலங்களில் தேவையுள்ள எமது மக்களை தேடிச் செல்ல இருக்கின்றது எமது வே ஆஃப் விஸ்டம் அங்கத்தவர்கள். எனவே நலன் விரும்பிகளே, உங்களுடைய ஒத்துழைப்பு எமக்கு மிக அவசியமானது. வே ஆஃப் விஸ்டம் அமைப்பானது எதிர்காலங்களில் சிறுவர்களுக்கான ஆலோசனை வேலை திட்டங்கள், பெற்றோர்களுக்கான ஆலோசனை வேலை திட்டங்களையும் மேற்கொள்ள இருக்கின்றது. இன்று அநேக மக்கள் வறுமை கோட்டு கீழ் ஜீவனம் பண்ணும் குடும்பங்களாக காணப்படுகின்றார்கள். அவர்களுடைய தேவைகளை கூட வெளிப்படுத்த தெரியாத நிலையில் காணப்படுகின்றார்கள். அப்படியான மக்களை எமது வே ஆஃப் விஸ்டம் அமைப்பானது தேடிச் சென்று அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த எண்ணியுள்ளது. எனவே எமது வே ஆஃப் விஸ்டம் அமைப்பை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர்